لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واخفض جناحك للمؤمنين. وقال نبينا عليه الصلاة والسلام: اللهم أحيني مسكينا وأميتني مسكينا واحشرني في زمرة المساكين يوم القيامة. أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. அவனுடைய வற்றாத கிருபை எம்பெருமான் நபியுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஹத்தாபுகள், வலிமார்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும், நபியுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் ஷஃபாஅத்தும் நின்று நிலவச்சுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் வசந்தம் என்று போற்றப்படுகிற ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய ஜும்மாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரபீஉல் அவ்வல் என்றால் அது வசந்தத்தின் ஆரம்பம். மிகப்பெரிய ஒரு வசந்தமான ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்திற்கு ஏற்பட்ட தருணம் அந்த மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்துதித்த மாதம் ரபீஉல் அவ்வல் என்ற ஒரே காரணத்தினால் அது வசந்தம் என்று போற்றப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விதமான மனிதர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தந்தது. ஏனென்றால் அப்படி ஒரு காலகட்டம், அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணம் பாவிகளுக்கெல்லாம், குற்றம் புரிபவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான தருணம். ஷைத்தான் உட்பட எத்தனையோ சிலை வணக்கங்களை பெருக்கிக் கொண்டே சென்று விட்டார்கள். கஅபத்துல்லாவின் கூட ஒரு நாளைக்கு ஒரு சிலைகள் என்ற ரீதியில் வருடம் முழுவதும் அவர்கள் சிலைகளை கணக்கிட்டு வைத்திருந்தார்கள். அவ்வளவு ஒரு சந்தோஷமாக பாவிகள், குற்றவாளிகள் இருந்த இந்த நேரத்தில்தான் அதையெல்லாம் ஒழிப்பதற்காக வேண்டி ஷிர்கினுடைய ஒட்டுமொத்த உருவம் தலைவிரித்து ஆடுகிற பொழுது, இனிமேல் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று அந்த ஷிர்க் வைப்பவர்களெல்லாம், அந்த தலைவர்களெல்லாம் அவர்கள் மாறு தோண்டிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். 1000 ஆண்டு காலம் அணையாத நெருப்பு அணைந்தது. அவர்களெல்லாம் வணங்கி கொண்டிருந்த சிலைகள் எல்லாம் தலை குப்புற கீழே விழுந்தது. அவருடைய அதிசயங்கள் பல. இப்படி குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக அமைந்தது தான். உலகத்தினுடைய மக்களெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக வந்துதித்தவர்கள் தான் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எல்லா படைப்பினங்களும் அவர்களால் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்தது. அதனால்தான் இந்த மாதத்தை முதல் வசந்தம் என்று நாம் அதை பாராட்டுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது எல்லோருக்குமான முன்மாதிரியாக வந்தார்கள். லகது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி அடங்கியிருக்கிறது. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அருள்கொடையாக தான் நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள். அகிலத்தார் அனைவர்களுக்கும் சேர்த்து தான் அருள்கொடையாக இருந்தார்கள் என்றால், அனைத்து தரப்பினரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகினால் அங்கே முன்மாதிரி கிடைக்கும். அங்கே மிகப்பெரிய, அதாவது வேறு திசையின் பக்கம் சிந்தனை செல்லாத அளவிற்கான முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை கிடைக்கிறது.
அதனுடைய உச்சகட்டமாக அவர்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவராக பாமரர்களும் இருந்தார்கள், செல்வந்தர்களும் இருந்தார்கள், அறிவாளர்களும் இருந்தார்கள், முட்டாள்களும் இருந்தார்கள். யார் நோக்கினாலும் அதை நேர் வழி பெறலாம். அவர்களிடத்திலிருந்து ஒரு சில நடைமுறைகள் இருக்கிறது என்றால் அதை பின்பற்றுவது கஷ்டம். அதை ஒரு சாரார் மட்டுமே பின்பற்ற முடியும். ஒன்று பணக்காரர்கள் மட்டுமே பின்பற்ற முடியும், அல்லது ஏழைகள் மட்டுமே பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி பணக்காரர்கள், ஏழைகள் எல்லோரும் பின்பற்றுகிற விதமாக அமைந்து கொண்டார்கள் மற்றும் நடந்து கொண்டார்கள். குறிப்பாக காலம் உள்ளவரை மிகப்பெரிய சவாலாக இருப்பது ஏழைகளுக்கு தான் எந்த செயலும் செய்யறதுக்கு பெரிய சவாலாக இருக்கும். ஒரு தர்மம் செய்கிறதாகட்டும், எது ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் செல்வந்தர் நினைத்தால் செய்து விடலாம். ஆனால் ஏழைகள் நினைத்தால் உடனடியாக செய்ய முடியாது. அவருடைய பொருளாதாரம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக வந்து இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு மிகப்பெரிய தடையாக ஏழைகளுக்கு இருந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கட்டளையிடுகிறான், வஹ்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன். நபியே, முஃமின்களுக்கு நீங்கள் உங்கள் ரெக்கையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? முஃமின்கள்கிட்ட இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களை பின்பற்றக்கூடியவரது எளிமையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அதை தான் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை மிக ஒரு எளிமையான முறையில் அமைத்து கொண்டார்கள். யாரும் அவரை பின்பற்றலாம், யாரும் அவரை படிக்கலாம், யாரும் அவரை கேள்வி கேட்கலாம், யாரும் அவரது சகஜமாக பழகலாம் என்கிற அளவிற்கு ஏன் மனிதரோடு மனிதராக இருந்து அடையாளமே தெரியாத மாதிரி தானே பழகினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ பக்கர் ரலியல்லாஹு அவங்களும் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டு மதீனா மாநகரத்தில் போய் இருக்கிறப்ப எல்லாரும் வந்தவங்களாம் அபூ பக்கர் ரலியல்லாஹு அவங்கள தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சாங்க. நம்ம ஏன்னா நபி அவர்கள் அந்த அளவுக்கு எளிமையாக தன்னை காட்டிக் கொண்டார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை எளிமை. தன்னுடைய பேச்சாகட்டும், தன்னுடைய நடையாகட்டும், தன்னுடைய எல்லா விதமான நிலைமைகளிலேயுமே மக்கள் இருப்பவர்கள் ஒரு புறம் அவர்கள் மாறுதட்டி கொள்ளது அலங்கரிப்பு இருக்கட்டும், இல்லாதவர்கள் கூட தன்னை பெரியாள் போல காட்டிக் கொள்கிற உலகம் இந்த உலகம். ஒன்றுமே இல்லாட்டை கூட வீட்டை விட்டு வெளியே வரப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய ஆள் என்பதை காண்பித்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னை ஒரு அலங்காரமாக காண்பிக்கிற இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவரை போல வாழ்ந்து காட்டினார்கள். ஏன் இப்படி சொல்லலாம்? ஒரே வரியில் உங்கள் நபிகளாரை பற்றி சிம்பிளாக எனக்கு சொல்லுங்கள் என்றால் அவங்க ஒரு சிம்பிள் மேன் என்பதாக சொல்லி முடிக்கலாம். அவங்க ஒரு எளிமையான நபர்கள். அவர்கள் பின்பற்றப்படுவதற்கு யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம். மிக எளிமையாக தன்னை காட்டிக் கொண்டார்கள். பள்ளிவாசல் கட்டப்படுகிறது, மஸ்ஜித் நபவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செங்கல் சுமந்தாங்க, அவங்களும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. போர் நடவடிக்கை நடைபெறுகிறதா, தானும் சென்று அவர்கள் அதில் பங்கெடுத்தார்கள். ஒரு முறை மதீனாவிற்கு வெளிப்புறமாக கடுமையான ஒரு சப்தம், அந்த சப்தம் ஒரு எதிரிகள் வந்து தாக்குவதை போன்ற ஒரு சப்தம். மிகப்பெரிய படை ஒன்று வந்து தாக்குவதனால் எந்த சத்தமோ அப்படி நடக்குது. மதீனாவில் உள்ளவங்களாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடுஜாமத்தில் நடக்குது இந்த சத்தம். ஆஹா, நம்மளாம் இப்போ என்னான்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தனியாக போகிறதுக்கு பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் எழுப்பி போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்க போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தனியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை என்று வந்தவுடன் தன்னுடைய தளபதிகளை அவர்களை விடவில்லை, சிப்பாய்களை ஏவவில்லை, தான் முதலிடத்தில் நின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காரியத்திலும் தன்னை அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். சர்வ சாதாரணமாக அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்களோடு பழகுவதற்கு சில பார்ப்பதற்கு சங்கடங்கள் போன்று தெரிந்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், உங்களுக்கு தனியாக ஒரு கூடாரம் அமைச்சு தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டான்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? மக்களோடு மக்களாக நான் பழக வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் என் மேலாடையை பிய்த்து என்னுடைய பின்னங்கால்களை மதித்த அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக நான் பழக வேண்டும்.
அல்லாஹ் அவங்கள விட்டு என்னை பிரிக்கிற வரைக்கும் நான் அவங்களோட இப்படி தான் இருப்பேன். நான் மௌத்தாகிற வரைக்கும் மக்களோட மக்களாக தான் பழகுவேன். நான் எந்த இடத்திலும் தன்னை தனியாக அடையாளம் காண்பிக்க அவர் விரும்பவில்லை. தான் ஒரு சபையில் வந்தாலும் கூட எழுந்து நிற்பதை விரும்பவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. ஒரு விஷயமா பேசுகிறப்ப நடுங்குறாங்க. இப்போ நடுங்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள், ஹபின் அலைக்க, சாதாரணமாக பேசுங்க, இவ்வளோலாம் அவனுக்கு பதட்ட தேவையில்லை. ஹபின் அலைக்க, இலகுவாக சாதாரணமாக நடந்து கொள்ளுங்கள். ஃபைன்னி லஸ்து பிமலிக்கின், நான் உங்களுக்கு ஒரு அரசனு கிடையாது. யார் தெரியுமா? இன்னமான இப்னு இம்ராத்தின் தஅகுலுல் கதீர, உலர்ந்த இறைச்சி துண்டுகளை சாப்பிட்ட ஒரு சாதாரண குறைஷ் குலத்தினுடைய பெண்ணுடைய மகன்தான் நான். இப்படி ஒரு நடுங்கி நடுங்கி பேசுகிற அளவிற்கு நான் ஒன்றும் பெரிய அரசன் கிடையாதுன்னா. உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அரசர்கள் தான். உலகத்திற்கு மட்டுமல்ல, ஈருலகத்தின் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்தின் தலைவர். சொர்க்கமே அவர்களுக்காக தான் திறக்கப்படும். அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை தான் ஏற்றுக்கொள்வான். நடுங்குவதற்கான அத்துணை தகுதியும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைப்பா, சாதாரண ஒரு பெண்ணுடைய மகன் தான் சொன்னாங்க இல்லையா? இங்கே தான் இருக்கிறார்கள் எருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ எல்லா பவரும் இருந்துச்சு, ஆனால் காமிச்சுக்கல. நம்மளை மாதிரி இல்லாதவர்கள் இருப்பதை போல காண்பிக்கிற இந்த உலகத்திலே எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு வரப்ப முஸ்னத் அஹ்மதிலே ஒரு ஹதீஸுடைய சுருக்கத்தினுடைய கருத்து என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஆடுகள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்திருக்கிறார்கள். அத்தனை வசதியும் இருந்திருக்கிறது. பாட்டனார் அப்துல் முத்தலிஃபுடைய சொத்து ஏராளம். அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சொத்துக்கள். ஹதீஜா அம்மா அவங்கள பற்றி சொல்றப்ப மக்காவில் உள்ள பாதி சொத்து ஹதீஜா அம்மாட்ட இருந்துச்சாம்மா. அப்போ எவ்வளோ பெரிய செல்வந்தர்னு பார்த்துருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இயற்கையிலே பாரம்பரிய பணக்காரர்கள். மனைவி வந்தறிவே மக்காவில் மிகப்பெரிய செல்வ சீமாட்டி தான் மனமுடித்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை இருந்த எந்த இடத்துலையுமே தன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்கல. அதுதான் எளிமை அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா நோன்பு வைக்கிற மாதிரி. இவர் மிகப்பெரிய ஹோட்டலை நடத்திட்டு இருப்பாரு, ஆனால் சாப்பிடக்கூடாது. நோன்பு வச்சிருந்தா சாப்பிடக்கூடாது. அதுதான் மார்க்கம் எது அனுமதிச்சிருக்கு அது மட்டும் தான் செய்யணும். இவர் அன்றைக்கு தான் திருமணம் முடித்திருக்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? நோன்பு வச்சிருந்தா அவர் இல்லறம் கூடக்கூடாது. இதுதான் எளிமை. எல்லா செல்வங்களும் சம்பாதிக்கலாம், வைக்கலாம், அனுபவிக்கலாம், ஆனால் ஆடம்பரக்கூடாது. அல்லாஹ் கொடுத்திருப்பதை அனுபவிக்கலாம். அதில் எந்த அதுக்கான ஒரு பங்கர தோட்டத்தை இருக்கணும்னா எந்த இடத்துலையுமே சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலை சீவாத ஒரு நபரை பார்த்து, யா இவன்ட தலையை சரி சிந்திக்கிறதுக்கு கொண்டு சீப்பல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. கிழிந்த ஆடையை உடுத்த அனுமதிக்கவில்லை, துறவரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. எல்லாம் அனுபவியுங்கள், ஆனால் ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஆடம்பரம் இருந்தால் அல்லாஹ் அழிச்சிடுவான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் அன்றாட தேவையை தாண்டி ஆடம்பரம் தான். இருக்கிற சொத்திற்கும் தாண்டி ஆடம்பரம் நம்ம இடத்துல. நம்மளுடைய வசதிக்கு ஏற்றவாறு வாகனம் நம்மகிட்ட இல்லை, வசதிக்கு ஏற்றவாறு நம்முடைய நடத்தைகள் இல்லை, வசதிக்கு ஏற்றவாறு அன்றாட நடைமுறைகள் வாழ்வியல் இல்லை. அடுத்தவரை பார்க்கிறோம், அவர் என்ன ஃபோன் வச்சிருக்கிறாரு, நம்மளும் அதே மாதிரி வாங்கிக்கணும். அது மாசம் மாசம் லோன் வாங்கியாச்சும் வாங்கிக்கணும். அவர் என்ன வாகனம் வைத்திருக்கிறார், கார் வைத்திருக்கிறார், அதே வாகனத்தை நான் டியூவில் வாங்கிக்கணும். இதில் பறக்கத்து இருக்குமா? இது நிலைக்குமா? ஏன் அவ்வளோ? ஏன் ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னா கூட அவர் சாதாரண மருத்துவமனையில் காமிக்க விரும்பலையே. என்ன இங்கே போகிறதா? நான் எவ்வளோ பெரிய ஆளு, நேராக கோயம்புத்தூருக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, ஒரு தலைவலிக்கு கூட அவ்வளோ பெரிய போல் நம்ம இருக்குதானே செய்கிறாங்க. மருத்துவ சிகிச்சை எடுக்கலாம், தடை செய்யல. அதற்கான நோய் ஏற்பட்டால் போகலாம். இவர் தன்னை ஒரு ஆடம்பரமாக கருத்து கொண்டு ஒரு மட்டமாக மக்கள் நினைத்து விடுவார்களோ என்று கருந்து கொண்டு தன்னுடைய உடுத்துகிறை உட்பட உடை உட்பட எல்லாத்திலும் தேவைக்கு பயன்படுத்தலாம். ஆடம்பரம் வந்துச்சுன்னா அல்லாஹ் அழிவை ஏற்படுத்தி கொடுத்துருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் எளிமையே விரும்பினார்கள், எளிமையே கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழியாக போயிட்டு இருக்கிறப்ப ஒரு அம்மா அவங்க சின்ன பையன் மௌத்தானதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்கிறாங்க, இத்தகி வஸ்பிரி, அம்மா பொறுமையாக இருமா, அல்லாஹ் பயந்துக்குமா, எல்லாம் நல்ல கூலி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்கிறாங்க. இப்போ அந்த அம்மா சொல்லிட்டாங்க, ஏதோ கோவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு புண்படியான வார்த்தை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இது மாதிரி துன்பம் ஏற்பட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் தெரியல. அப்போ எந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கி நம்ம ஏரியா கவுன்சிலர் தெரியாமல் இருந்தவனே என்னத்துக்கு ஆகிறது, என்னையே தெரியலன்ட்டான் அப்படிங்கிறது. உண்மையாலே தெரியாட்டியும் கூட அது ஒரு பெரிய பவராக காமிச்சிக்கிறது. என்னையே தெரியலன்ட்டான் அப்படின்னா தன் பவரை காமிக்கிறது, நீங்கள் இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தெரியல அந்த அம்மாவுக்கு. இப்போ இன்னொரு சஹாபி வந்து, என்னம்மா உன்கிட்ட என்னமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு போனாங்க, என்ன நபி பேசுனாங்களா? அல்லல்லா, நான் ஏதோ சங்கடமாக பேசிட்டேனே. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு போனேன். அப்போ வீட்டில் ஃபலம் தஜிது அலா பாபிஹி பவாபீன, அவங்க வீட்டில் எந்த விதமான வாயிற்காவலரும் இல்லை என்று பதிவு செய்கிறார்கள். உலகத்திற்கே தலைவர், உலகத்திற்கே அகிலத்திற்கே தலைவர், ஈருலக தலைவர், எந்த விதமான வாயிற்காப்பாளரும் இல்லாத வீட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மன்னிப்பு கேட்டப்ப சொன்னாங்க, இன்னும் சபுரு இந்த சதமத்தில் ஊழா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் உள்ளமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, பொறுமைங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் திட்டி போட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் பொறுமை கிடையாதா? ஃபர்ஸ்ட் வரப்பயே நீ என்ன செஞ்சிருக்கணும், பொறுமையாக இருக்கு. நான் நபின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டு அதில் என்ன இருக்கு? நல்ல விஷயம் சொன்னால் யாருன்னா எடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் நம்மகிட்ட உள்ள பெரும்பான்மையான நோய், எடுத்த உடனே நல்லா கண்ணா முன்னாடி திட்டி விட்டுறது, பேசி விட்டுறது, எதையாவது செஞ்சு போட்டு அப்புறம் பின்னாடி போய் என்ன செய்யறது, மன்னிப்புக்கு. அது இன்னைக்கு ட்ரெண்டெல்லாம் டேரெக்டாக அடியார்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது, அல்லாட்ட போய் எல்லாம் அவனை நான் அடிச்சுட்டேன் மன்னிச்சிக்கு. அது எப்படி மன்னிப்பாகும்? அல்ல அந்த மன்னிப்பு ஏற்றுக்க மாட்டான். கியாமத்தில் கூட அந்த வழக்கு பெண்டிங் நடிக்கும். நீ அவனை அடித்ததுக்கு அவன் ஒன்றை மன்னிச்சாதான் நான் ஒன்றை மன்னிப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, பொறுமைங்கிறது ஃபஸ்ட்டே வரணும் வாழ்க்கையில். ஃபஸ்ட்டே அது நிதானமாக செய்யணும். நிதானமான முறையில் எந்த வார்த்தை விடணும், எதை கையாண்டா நிதானமாக கையாடணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறார்கள், அகிலத்திற்கே தலைவர் எந்த விதமான வாயிற்காப்பாளரும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் எந்த வீட்டில் குடி போனாங்களோ அதே வீட்டிலே கடைசி வரைக்கும் மூத்தானவங்களாக இருந்தாங்க. மதீனாவில் நுழையும் பொழுது எந்த வீடோ அதே வீட்டில் தான் கடைசி வரை இருந்தார்கள். ஆரம்பத்தில் வறுமைதான், மதீனாவிற்கு நுழைகிற பொழுது வறுமைதான், தலை விரித்து ஆடியதுதான், தண்ணீருக்கே பஞ்சம்தான், ஆடைகள் இல்லைதான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பல போர்களை வெற்றி கொள்ள வியாபாரங்கள் செழிக்க குறிப்பாக இஸ்லாமியர்களின் ஏழ்மைக்கு திருப்பு முனையாக அமைந்தது ஹைபர் போர். மிகப்பெரிய ஒரு செல்வத்தை கனிமத்தாக பெற்றார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் தோட்டமாக பிடித்து கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே எடுத்துக்கல. எத்தனையோ கனிமத்தை தன் கையால் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள், தனக்காண்டி எடுத்துக்கல. கடைசி வரைக்கும் அதே 10க்கு 10 வீடு தானே. 10க்கு 10ங்கிறதும் ஒரு தோராயமாக சொல்கிறது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை பற்றி ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகிறப்ப அவங்க ஏஞ்சி தொழுதாங்கன்னா நான் கால் நீட்டி படுத்திருப்பேன். சஜ்தா செய்ய இடம் இருக்காது வீட்டில். ஒரு ஆள் தொழுதா ஒரு ஆள் படுக்க இடம் இருக்காது, ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் தொழுக இடம், அவ்வளவுதான் அவங்க வீடாமா. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ சஜ்தாக்கு போகிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான வரலால் என்னுடைய பாதத்தில் லேசாக அப்படி தொடுவாங்க, நான் காலை மடக்கிக்குவேன், சஜ்தா செஞ்சுக்குவாங்க, மறுபடியும் நிமிந்ததுக்கப்புறம் காலை நீட்டிக்குவேன். இப்படி தான் தொழுகை நடக்கும்னாங்க. அவ்வளோதான் அவங்க வீடு. இது எப்போ முதல்ல மதீனாவுக்கு போனதுலேருந்து மௌத்தாகிற வரைக்கும் அதே தான் அவங்க வீடாக இருந்துச்சு. இடையில எத்தனையோ சொத்துக்கள் வந்தது, ஆனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, தான தர்மம் செஞ்சுட்டாங்க. இப்போ வறுமையை ஏழ்மையை கேட்டு பெற்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அதை என் கைவசம் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லவ் கானலி மிஸ்லு உஹதி தஹபன், ஒரு உஹது மலை அளவிற்கு என்னிடத்தில் தங்க கட்டிகள் இருந்தாலும் மா யசுருனி அல்லாஹ் யமுர் அலைய ஸலாசுன் வ இந்தி மின்ஹு ஷைஉன், என்னிடத்தில் அது கொஞ்சம் இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தராது. இல்லா ஷைஉன் உர்சிதுஹு லிதைனி, கடனுக்காக வேண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி ஒரு கொஞ்சம் என்கிட்ட இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தராது, எல்லாத்தையும் சதக்கா செஞ்சிருவேன். நான் இன்னைக்கு நம்ம ஒரு 2 பேர் பேசிக்குவோம், என் மாப்பிள்ள உனக்கு திடீர்னு ஒரு பெரிய ஒரு மலை அளவுக்கு தங்க கழிச்சு என்ன மாப்பிள்ள செய்வேன். இவன் சொல்லுவான், நான் நல்லா வீட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி வாடகைக்கு விட்டுருவேன்ப்பா. இன்னொருத்தன் சொல்லுவான், அதுக்கு லாஞ்சு கட்டி வாடகைக்கு விடுறான்ப்பா. இன்னொருத்தன் சொல்லுவான், அவங்க பிஸ்னஸ் மீட்டு தான் வேலை செய்யும், நான் உட்காந்து சாப்பிடுவேன்ப்பா. ஆனால் அது வேற.
நார்மலாக மக்கள் பேசுவாங்க இல்லையா, 10,000 சம்பாதிக்கிறவன் 1 லட்சம் சம்பாதிக்கிறவனை பார்த்து சொல்லுவான், எப்பா உனே மாதிரிலாம் சம்பாதிச்சேன்னாப்பா இல்லான்னு உட்காந்து 5 நேரம் பள்ளியாசோடு இருப்பேன்ட்டு. அவன் 1 லட்சம் சம்பாதிச்சா உள்ள தொழுகும் காணாமல் இருக்கும். ஏன்னா மக்களுடைய மனசு அப்படி, அது எந்த விதத்துலையும் அது என்ன செய்யாது, அது தனக்கு போதும் என்ற மனசை ஏற்படுத்தாது. 1 லட்சம் சம்பாதிக்கிறவன சொல்லுவான் பத்த மாட்டேங்குதுங்கிறான். 10,000 சம்பாதிக்கணும் அதே புலம்பல் தான், 1 லட்சம் சம்பாதிக்கணும் அதே புலம்பல் தான், 10 லட்சம் சம்பாதிச்சா அதே புலம்பல் தான். இவன் என்ன சொல்றான், 10 லட்சம் மட்டும் எனக்கு சம்பளம் வந்துச்சுன்னு வச்சுக்கே, நான் பாட்டு பள்ளியாசலை கட்டி போட்டு சொந்தமாக ஒரு பள்ளியாசலை கட்டி போட்டு நான் ஒரு அஜத்தை தனியாக போட்டு மேய்ச்சிக்கிட்டு அதுக்கு அப்படி தான் சொல்லி அவனை இன்னைக்கு நிலமை அப்படி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கல, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதனால் அதை மாதிரி செஞ்சுக்கிட்டு நான் பாட்டு உட்காந்து 5 நாள் எல்லாம் தொழுதுட்டு இருக்கேன்ப்பா. 10 லட்சம் கொடுத்தா அதுவும் 10 எங்கிட்ட அதை வாங்கி இது வாங்கி அப்படி அங்கே போட்டு இங்கே போட்டு யாருன்னா அதை தருவான் இதை தருவான்னு ஏமாந்து போட்டு 1 கோடி வாங்குறவன குறை சொல்லுவான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு உஹது மலையிலுக்கு தங்கம் கொடுத்தா கூட கொஞ்சம் கூட நான் வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ? கொஞ்சம் கூட நான் வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துட்டு விட்டாங்க. கடனுக்குன்னு உள்ளதை எடுத்து வச்சு மீதி சதக்கா கொடுத்துட்டு விட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி ஏற்ற வாழ்க்கை எளிமை வாழ்க்கை, ஏழ்மை வாழ்க்கைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் மஹ்யீனி மிஸ்கீனா வாமித்ரி மிஸ்கீனா வஹசுர்னி ஃபி ஸும்ரத்தில் மசாகினி யௌமல் கியாமா. யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே வாழச் செய்ய அல்லாஹ், என்னை ஏழையாகவே மரணிக்க செய்ய அல்லாஹ், என்னை மறுமை நாள் ஏழைகளின் கூட்டத்தை எழுப்ப செய்ய அல்லாஹ் என்று துஆ செய்த ஒரே தலைவர். இந்த சாதனை யாராலும் பீட் பண்ண முடியாது. நான் விளையாட்டாக சொல்றதா எடுத்துக்கொள்ளலாம், இந்த துஆவை நான் கேட்டாங்க நீங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்க, நான் கேட்பேனாங்கிறது அடுத்த விஷயம். அது அல்லாஹ் அப்படி எனக்கு ஒரு ஈமானை கொடுத்து நான் கேட்டால் கூட எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க, என்னப்பா இந்த லட்சத்துக்கு என்னென்னமோ துவா செய்கிறார் அப்படிவீங்க, இந்த துவா யாரும் ஆமீன் செய்வோமா, ஆமீன் சொல்லுவோமா? அந்த மாதிரி நிலைமை இல்லை. என்ன அரபியில் கேட்டால் ஆமீன் சொல்லுவோம், ஏன்னா என்ன கேட்டாலும் தெரியாதுல்ல. நான் தமிழில் கேட்டால் ஏழையாகவே வாழ்னையல்லா, ஏழையாகவே மௌத்தானையல்லான்னு யார் தான் ஆஹா அஜத் வாயை கழுவுங்கன்றுவோம். ஆனால் இது அதனால் தான் சொல்லுகிறோம், இந்த துவா சாதனை படைக்கிற துவா, கியாமத்து வரை யாரும் கேட்காத துவா, கேட்க முடியாததுவா, கேட்க விரும்பாததுவா. ஆனா யார் கேட்டாங்க? எல்லா சொத்துக்களும் கையில இருந்து கேட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மலையை மக்கால உள்ள ஒரு மணல் குவியில் ஒரு மலையை அல்லாஹ் இது அப்படி உங்களுக்கு தங்கமா மாத்தி தரட்டுமான்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இது, சஹீஹான ஹதீஸ். ஆனா நான் வேணான்ட்டேன்னாங்க, வேணான்னு சொல்லிட்டேன்னாங்க. ஏன் தெரியுமா? ஒரு நாள் எனக்கு உணவு கூடிய அல்லா, ஒரு நாள் என்னை பட்டினி போட்டுறியா அல்லா, பட்டினியா இருக்கிறப்ப நான் உன்கிட்ட கெஞ்சனையா அல்லா, எனக்கு பசிக்குது அப்படி உன்னை நான் நினைத்து கெஞ்ச வேண்டும் யா அல்லா, நீ ஒரு நாள் உணவு கொடுத்தா நான் உனக்கு நன்றி செலுத்தினையா அல்லா, புகழ வேண்டும் யா அல்லா. இப்படி தேர்ந்தெடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு முறையை என்று பார்த்தோம் என்றால் அதுவெல்லாம் நாம் முடியுமா என்று யோசிக்கிற அளவிற்கு மிக சிரமத்தில் இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 பிறைகள், அதாவது 2 மாத காலங்கள் தொடர்ந்து அடுப்பு எரிக்கப்படவில்லை, அப்படித்தான் உணவு இருந்தது. ஒரு நாளுக்கு 2 நேர உணவுகள் தான் சமயத்தில் கிடைக்கும். அந்த 2 நேர உணவு கூட சரியான உணவு அல்ல. ஒரு நேரம் ரொட்டி என்றால் ஒரு நேரம் பேரிச்சம்பழம் தான் அல்லது தண்ணி தான். தொடர்ந்து 2 நேரம் கூட சாப்பிட்டதில்லை. அனசெய்தியில் அவன்கிட்ட கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல ரொட்டி சாப்பிட்ருக்காங்களா, நல்ல சலிச்ச மாவில் ரொட்டி சாப்பிட்ருக்காங்களா? இல்லைன்னாங்க. ஏன் சலிச்ச அந்த சலிப்பான் இங்கோட்டு இல்லையா? இல்லைன்னாங்க. அப்போ எப்படி தான் ரொட்டி சுட்டி சாப்பிடுவீங்க? அது ஒரு உரல்ல போட்டு ஆட்டுவோம், அதுலேருந்து வரும், அதை அப்படியே ஊதுவோம், பறக்கிற தூசி பறந்துடும், தங்குற தூசி தங்குறோம், அப்புறம் நான் தண்ணி ஊட்டி குழப்பி அந்த ரொட்டி தான் சாப்பிடுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு தட்டி மீது வைத்து சாப்பிட்டதில்லை, உணவு மேஜை மீது வைத்து சாப்பிட்டதில்லை. இவர் எப்படி சாப்பிடுவாங்க? உணவு விரிப்பு துணியில தான் வச்சு சாப்பிடுவாங்க, ரொட்டியும் கூட அப்படின்னாங்க. எவ்வளவு உணவிலே ஒரு எளிமை கடைபிடித்திருக்கிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில். பிறகு அதுவே வாழ்க்கையாக மாறிவிட்டது, விரும்பவே இல்லை. அனசரதியில் அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதுமத் செஞ்ச அனசரதியில் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொரித்த ஆட்டை தன் கண்ணால் பார்த்ததே இல்லைன்னாங்க. பொரித்த ஆட்டை பார்த்ததில்லை. உணவுல எவ்வளவு ஒரு பற்றோடு, எவ்வளவு ஒரு கவனமோடு உணவு செய்து செயல்பட்டு இருக்கிறார்கள். இப்படியே துவா செஞ்சுட்டாங்க, எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு தேவைக்கேற்றவாறு பசிக்கேற்றவாறு உணவு மட்டும் கூடிய அல்லாஹ் துவா செஞ்சாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்துடைய நேரத்தில் ஆயிஷா மாட்ட கேட்குறாங்க,
ஐஷாவு வீட்டில் என்ன இருக்குது, ஒரு 4-5 திருகம் இருக்குது, தீனார் இருக்குது, அதை சதக்கா செஞ்சிருங்கன்னாங்க. சொல்லி முடிச்சதுக்குள்ள மயக்கம் வந்துருச்சு. ஐஷா அம்மாவுக்கு இயற்கையாக மனிதருக்கு ஏற்படக்கூடிய கவலை வந்தது. நபிசுல்லாஹி மௌத்திற்கு பிறகு இந்த 5 திருகம் கூட இல்லைன்னா எதை வச்சு சாப்பிட, அதனால கொடுக்கல. நபிசுல்லாஹி அவங்க சொன்னதை கொடுக்கல. மறுபடியும் மயக்கம் விட்டு எழுந்திருந்து கேட்ட முதல் வார்த்தை, அந்த காசை என்ன செஞ்சீங்கன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், தாங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு தான் செலவுக்குன்னாங்க. அப்படின்னா இருக்கக்கூடாது, உலகம் பேசிவிடக் கூடாது. நபிசுல்லாஹி மௌத்தான பொழுது எத்தனை தீனார்கள் வைத்திருந்தார்கள் என்று, செல்வம் வைத்திருந்தார்கள் என்று வரலாறு பேசக்கூடாது ஆயிஷா என்று சொல்லி அதை கொடுக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் அவங்க மௌத்தா போகும்போது அவங்களுடைய இரும்பு கவசங்கள் 30 சாயக்களுக்கு ஒரு யூதன்ட்டு அடகு வைக்கப்பட்ட நிலையில் தான் மௌத்தானார்கள் உலக தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா மன்னர்களும் காலடியில் விழுந்து கிடந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் செல்வத்தை கொட்டி தீர்க்க காத்து கிடந்தார்கள். எதையும் அனுபவிக்கவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதையும் அனுபவிக்கவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் படுத்திருந்த படுக்கை, அந்த நார் உடலிலே அது பட்டு அது அப்படியே வடுவடுவாக இருந்தது. முருதையில் பார்த்து நழுகிறாங்க. மன்னருக்கு கைசர் கிஸ்ரா மன்னர்லாம் இப்படி சுகபோகமாக வாழ்றாங்க, நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்களா, அம்மா தர்றதா அன்னலக முத்துன்னியா வளநாள் ஆகிறா, உமரே உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா, அந்த சுகபோகத்தை விரும்பக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் இந்த உலகம்தான், நமக்கு மறுமையில் நிறைய கிடைக்கும், அதை நீங்க புரிந்து கொள்ளவில்லையான்னாங்க. இன்னும் அது இன்னொரு விவாதத்தில் வருகிற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்களாம், அதுக்கு மேல விரும்பி நாங்கள் தயார் செய்து கொடுக்கட்டுமா என்று கேட்ட பொழுது, வேண்டாம், எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன உறவு இருக்கிறது, ஒரு மரத்தின் நிழலில் தங்கக்கூடிய ஒரு பையனுக்கும் மரத்தின் நிழலுக்கும் உள்ள உறவு தான். என்ன செய்வார், ரொம்ப நாள் அங்கேயே தங்கியிருப்பானா, தங்கிட்டு எஞ்சி போயிடுவான். அதே மாதிரி தான் அந்த உலகம், எனக்கு எத்தனை நாள் தங்குவேன்னு தெரியாது, நான் போயிடுவேன், எனக்கு வேண்டாம் என்றார்களே. நாம் தங்கக்கூடிய சிறிது காலம் இந்த உலகத்திற்கு தான், சிறிது கால ஒரு அற்ப உலகம். இந்த உலகத்தை நீங்கள் திரும்பி பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. நீங்க என்ன யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வயசு 40-50 இருக்கலாம், என்ன செஞ்சிட்டீங்க வாழ்க்கையில, சாதிச்சதை கேட்கல. திரும்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுங்களையும் 40 வயசு ஆகி போச்சா, அதுங்களையும் 50 வயசு ஆகி போச்சா, என்ன சொல்றீங்க, ஒன்றும் ஏற்றுக்க முடியுதா, முடியலையே. 60-70 வருஷம் வாழ்ந்தா கூட ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன் சிந்தனை வருதா, இல்லை, ரொம்ப நேற்று பிறந்த மாதிரி இருக்குது, படித்த மாதிரி இருக்குது, வேலை செஞ்ச மாதிரி இருக்குது, ரிட்டையர் ஆகி உட்காந்துருக்கிறோம். இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒன்றுமே இல்லாத உலகத்திற்கு தான் சண்டைகள், சச்சரவுகள், போட்டிகள், பொறாமைகள், அடுத்தவருக்கு மீதான கால் புணர்ச்சிகள், தேவையில்லாத வார்த்தைகள், ஒன்றும் இல்லாத உலகம். அருமையான பதிவு ஒன்று அன்னைக்கு நான் பார்க்க நேர்ந்தது. ஒருவன் அற்புதமாக சொல்லுகிறான், நீங்கள் பயன்படுத்துகிற இந்த வீடு ஒரு 100 வருஷம் கழிச்சு எங்க போகும் தெரியாது, வீடா இருக்குமா அல்ல வேற யாரும் பயன்படுத்துகிறார்களா, உங்களையே மறந்திருப்பார்கள். இந்த வீட்டை கட்டுவதற்காக வேண்டி நீ உன்னுடைய உயிரையே பணைய வைத்து நீ போராடி இருப்பாய். ஒரு 50-100 வருஷம் கழிச்சு அந்த வீடு மண்ணா போயிருக்கும். நீ இந்த வாகனத்திற்காண்டி போட்டி போட்டு கொண்டு வாகனத்தை வாங்குகிறாயே, அது ஒரு 10-20 வருஷம் கழிச்சு வாகனம் ஒன்று இல்லாமல் எங்கிட்ட கைலங்களில் போய் நிற்கும். அது அவ்வளவுதான். இதுதான் உன்னுடைய உலகம். நீ பயன்படுத்துகிற எந்த பொருளுமே அது நிலையானது கிடையாது. எந்த பொருளும், உன்னுடைய ஆடை அது சில காலத்துக்கு பின்னால் எங்க இருக்கும் என்று தெரியாது, மண்ணோடு மண்ணாய் போயிருக்கும். ஏன் உன்னுடைய நினைவு கூட இந்த உலகத்தில் பேசப்பட்டிருக்காது. அவ்வளவுதான். இப்படிப்பட்ட அந்த உலகத்திற்கு தான் நண்பா நீ இவ்வளவு சிரமப்படுகிறாயா, சண்டையிடுகிறாயா, பிறரை ஏமாற்றுகிறாயா, என்ன உலகம் இது, என்ன ஒன்றுமே இல்லாத உலகம். இதை புரிந்தவர்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். சொத்துக்கள் கோடி குவித்து கிடந்தாலும் என்னப்பா உலகம், நம்ம இங்கே பிறந்தது எதுக்கு, மறுமைக்காக இங்கே சம்பாதிக்க தான் பிறந்திருக்கிறோம். மறுமையை மறந்து இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இதுதான் நம்முடைய உலகம் என்று நம்முடைய பெருமைகள், நம்முடைய அத்தனை ஹராமான வருவாய்கள், அத்தனை ஹராமான செயல்பாடுகள், எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் இதுதான் நமக்கு நிரந்தரம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா. எத்தனை மௌத்தை பார்க்கிறோம், எத்தனை செல்வந்தர்களை மௌத்தை பார்க்கிறோம், எத்தனை செல்வந்தர்களை மௌத்தை பார்த்து விட்டோம். ஃபிரௌன் போன்ற மௌத்தை எல்லாம் பார்த்து விட்டோமே, சொர்க்கத்தை கட்டிவடைய மௌத்தை எல்லாம் பார்த்து விட்டோமே, ஊரலக பணக்கார மௌத்தை எல்லாம் பார்த்து விட்டோமே. இன்னமுமா இந்த உலக ஆசை என்ன மட்டும் கூடியிருக்குது. இந்த உலகம் என்ன தெரியுமா, ஒரு செத்து போன ஆட்டிற்கு சமன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு செத்து போன மட்டும் சொல்லல, செத்து போய் நாற்றமிட்டு துர்வாடை வீசுகிற இந்த ஆடு ஏதாவது எவ்வளவு கொடுத்து வாங்குவான்னாங்க? எவ்வளவு கொடுக்கறதா? ஃப்ரீயா கொடுத்து கொட்டாக்க வாங்க மாட்டான்னாங்க. நபி சஹாபாக்கள் சொன்னப்பதான் சொன்னாங்க, இந்த செத்து போய் நாற்றம் எடுக்கிற இந்த ஆட்டிற்கு சம கூட இந்த உலகம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் இந்த உலகத்திற்கு தான் எத்தனை ஹராமான விஷயம். அதனால தான் சொல்றோம், வாழ்ற வாழ்க்கை ஒரு தடவை அல்லாஹ் ரசூலுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டும். நம்முடைய நடைகள், நம்முடைய உரைகள், நம்முடைய தோற்றங்கள் எல்லாவற்றிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும். வருவாய்கள் ஹலானதை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். குடும்பங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடத்த வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். காரணம், மௌத்துடைய விஷயத்தை புரிந்தார்கள். மறுமைதான் முக்கியம், இந்த உலகம் ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் புரிந்ததற்கு காரணத்தினால்தான் இதையுமே அனுபவிக்கவில்லை. நாம் நல்ல ஹக்கை புரிந்து மௌத்தை நினைத்து மறுமைக்கான தயாரிப்பை நாம் ஏற்படுத்தி நல்ல எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.